நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையா? விடுங்க பெரியப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பெரியம்மா ஏதோ யோசிக்காம செஞ்சுட்டாங்க. யானைக்கும் அடிசா இருக்கும்ல. ஏய், அவ யானையாடா? சாரதா யானை இல்லடா, பெரிய அனகோண்டா. ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுல சைட்ல இவ கும்மி அடிக்க நினைக்கிறா. என்ன துணிச்சல் இருந்தா சரவணன் கல்யாணத்துக்கு கனடால பொண்ணு பாப்பான். பொண்ணு பார்த்துட்டா மட்டும் சரவணன் என்ன சம்மதிச்சிருவாரா? டேய், இப்போ இங்க இருக்கிற மனநிலைமையில சம்மதிக்க மாட்டான். ஆனா கனடாவுக்கு போய் அங்க ஒத்தையில அந்த குளிர்ல தனியா இருக்கிறப்போ நம்ம பையன் புத்தி எப்படி போவோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, அப்ப அண்ணன் கவுந்துருவாரா? அடிக்க அடிக்க அம்மி நகருமா இல்லையா? நகரும். அப்ப சரவணனுக்கு செக் எங்க வைக்கணும்? இங்கேயே வைக்கணும். கரெக்ட். அவன் இந்தியாவில் இருக்கிறப்பவே எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி அனுப்பலன்னு வை, நம்ம வீட்டு கங்காரு ஓப்பன் கங்கம் ஸ்டைல், ஓப்பன் கங்கம் ஸ்டைல் ஆட ஆரம்பிச்சிடும். அண்ணன் ஆடக்கூடாதுப்பா. முருகா, சரவண ஆட்டத்தை நிறுத்தணும்னா அந்த சாரதா கொட்டத்தை அடக்கணும். பெரியம்மா கிட்ட போய் யாரும் பேசக்கூட முடியாது. பெரிய பிரச்சனைகளை போட்டுருவாங்களே. அவ மகன் பிரச்சனைக்கு தான் ஆடுக்களம் தனுஷ் மாதிரி நாக்க துருத்திங்கன்னு ஆடுவா. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஐஸ் பெட்டிக்குள்ள வச்ச சாக்கோ பார் மாதிரி சைலண்டா இருப்பா. பெரியம்மாக்கு என்ன பிரச்சனை வரும்? எப்படி பிரச்சனை வரும் பெரியப்பா? வாட்ச். இப்படி வரும். என்னது பாதலாம்? பாரிஸ்ல, நம்ம ஊர் பாரிஸ்ல, அந்த ஊர் பாரிஸ்ல ஒரு கல்யாண புரோக்கரை பிடிச்சி இந்த போட்டோக்கள் எல்லாம் தேத்தி கொண்டு இருக்கிற. இதெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் உன்னோட அடுத்த பெரியம்மா. இத்தனை பேருமா? பதட்டத்துல உனக்கு ஏன் பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது? உன் சாரதா பெரியம்மாவை கழட்டி விட்டுட்டு இந்த போட்டோல இருக்கிற யாராவது ஒருத்தரை நான் பாணிக்கிரகம் பண்ண போறேன். கேட்கவே தலை சுத்துது. எனக்கு இப்பதான்டா உலகமே அழகா சுத்துது. சாரதா நமக்கு போட்ட அதே பால கேட்ச் பண்ணி நம்ம அவ நெத்தி பொட்டுக்கு நேரா எரிய போகிறோம். தான் தாலிக்கு ஒரு சோதனை வரும்ன்றப்போ எந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவா. சாரதா முதல்ல தான் பிரச்சனையை தீர்த்துட்டு சரவணன் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலான்னு யோசிக்கிற நேரத்துல நம்ம நடுவுல ஏதாவது ஒரு சீனை போட்டு சரவண மீனாட்சியை சேர்த்து வச்சிடுவோம். பெரியப்பா, உங்களுக்கு இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணம் பண்றது என்னாலே சகிச்சுக்க முடியல. சொசைட்டி எப்படி ஏத்துக்கும்? டேய், இந்த சொசைட்டியை விடுடா, பிஸ்கோத்து சொசைட்டி. பணம் இருந்தா நம்ம சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கும். ஆனாலும் இந்த யோசனை கொஞ்சம் டூ மச்சாவே இருக்கு. ஏண்டா, நீங்க ரெண்டு பேருமே என்னை பத்தி இவ்வளவு மட்டமாவா யோசிச்சு வச்சிருக்கிறீங்க? நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு ஆணித்தரமா நம்புறீங்க? டேய், நான் சும்மா ஒரு மிரட்டலுக்காக சாரதா கழுத்துல கத்தி வைக்கலான்னு சொன்னேன். அதை மர்டர் லெவலுக்கு கூட்டிட்டு போறீங்களாடா? நீங்களும் ரொம்ப கெட்ட பசங்க, பேட் பாய்ஸ். நான் சாரதா முன்னால ஆட போறது ஆனந்த தாண்டவம் இல்ல, அதிரடி தாண்டவம். சாரதா, வைக்கிறேன் பாரு உனக்கு செக்கே. அக்கா, உன்கிட்ட பேசணும். சொல்லு. சென்னையில இருந்து அர்ஜுன் ஃபோன் பண்ணிருந்தாரு. அர்ஜுன் முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேச சொன்னாரு. அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் தயக்கமா இருக்கு. எதுனாலும் பரவாயில்ல, சொல்லு. அதான் கனடா போறாரு. நீயும் அவரும் பிரிஞ்சிருக்கீங்க. ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சான்சஸ் இல்லைங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சாரதாத்த சரவணாத்தன் கிட்ட. என்னடி, ஏன் நிறுத்திட்ட?
அக்கா, எனக்கு அழுகிய வருதுக்கா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு அழுக வராது. சொல்லு. கனடாவுல அத்தானுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்களாம். அந்த பொண்ண அத்தா மீட் பண்றதுக்கு அத்தை ஏற்பாடு பண்றாங்களாம். இதான் விஷயமா? ஆமாக்கா. இதுக்கு அழுத? அக்கா, இது நியாயமே இல்லக்கா. நீ இருக்கிறப்போ. ஏய், நான் எங்க இருக்கேன்? நான் இங்க இருக்கேன். அவன் எங்கேயோ லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க போறான். நாங்க 2 பேரும் ஒருத்தர் பிடிக்கலன்னு பிரிஞ்சிட்டோம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பாதையில போக வேண்டியது தானே? இஷ்டமானதை செய்ய வேண்டியது தானே? எத்தனை நாளைக்கு தெரியாத நாட்டுல தனியா இருக்க முடியும்? பேச்சு துணைக்கு ஆள் வேணாமா? அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது. யாராவது வீட்ல ருசியா சமைக்கணும். காரம் மசாலா வாசனை எல்லாம் இருந்தாதான் அவருக்கு சாப்பாடே இறங்கும். சமைக்க அவருக்கு வேணுங்கிறத செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உள்ளூர் பொண்ணா இருந்தா நல்லது தானே? அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், தீபாவளிக்கு ஊருக்கு போகணும், பொங்கலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நச்சரிக்க மாட்டாங்கல்ல? போட்டும், போய் சந்திக்கிட்டோம், பேசட்டும், கொஞ்சட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு என்ன? இது ஒரு விஷயம் ஓடி வந்து சொல்ற, இதுல அழுக வேற. அனாவசியமா எப்பவும் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. போய் வேற வேலை இருந்துச்சுன்னா பாரு. அக்கா, என்னடி? அத்தை மாதிரி நீயும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பியா? சுதா, உனக்கும் பேச்சு துணைக்கு யாராவது வேணும்ல? உனக்கு சமையல்ல ஒத்தாசை பண்ண. சுதா, போ. பேசிட்டு போறேன்க்கா. அத்தானுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? அவர் இஷ்டப்பட்டதை அவர் செய்யறாரு. எனக்கு இஷ்டம் இல்ல, நான் செய்ய போறதில்ல. அக்கா, இது துரோகம்க்கா. எது? உன்னை பழி வாங்கறதுக்காக அத்தா இன்னொரு கல்யாணம் பண்றது. அப்படி ஒருத்தருக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுமாக்கா? வெளியே போ, எந்திரிச்சு போ. விட்டா ரொம்ப பேசுற. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் மறுபடியும் அவரோட என்ன ஒட்ட வச்சு பேசுறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் மறுபடியும் அவரோட என்ன ஒட்ட வச்சு பேசுறீங்க? அவர் என் லைஃப்ல இல்ல. அவர் யாரோ, நான் யாரோ. அவர் கனடா போட்டும், கல்யாணம் பண்ணட்டும். அக்கா, அழாதக்கா. அழல, என்ன கொஞ்சம் தனியா விடு. என்ன மன்னிச்சிருக்கா. பரவாயில்ல, விடு. அக்கா, ம். அத்தான் கனடா போறதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரே ஒரு தடவை போன்ல பேசட்டுமா? உனக்கு அறிவே இல்லையாடி? அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் உனக்கு என்ன அவர் அத்தான்? அவருக்கு எதுக்கு நீ போன் பண்ணணும்? நான் கேட்கணும்க்கா, ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு இது தேவையில்லாத வேலை. எனக்கு இது தேவைக்கா, நான் கேட்பேன். அந்த கேள்வி அத்தாங்கிட்ட கேட்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். விடு சுதா. அத்தான், என் அக்காவை வேணான்னு போறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்பேன். நிச்சயம் கேட்பேன். என்ன தனியா விடு சுதா. அக்கா, நீ தனியான ஆள் இல்லக்கா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீ தாங்க எங்களுக்கு எல்லாமே. உன்னை அழ வச்சா அத்தான் கனடா இல்ல, கடவுள் பக்கத்திலே போய் உட்கார்ந்தாலும் நல்லா இருக்க மாட்டாரு. நல்லா இருக்க மாட்டாருக்கா. அக்கா,
சரவணன், உங்களை மாதிரி ஒரு நல்ல டெனண்ட்டை மிஸ் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு வரதா முடிவு பண்ணீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க. அப்போ இந்த வீட்டில் யார் குடியிருந்தாலும் உடனே காலி பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஷூர் சார், தேங்க்யூ. வண்டி வருதா? வருது சார். திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றுனதுக்கு அப்புறம் வீடை பூட்டி சாவியை திருப்பதி ஜெராக்ஸ் கடையில் கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். அப்புறம் இந்த அட்வான்ஸ் செக் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க. சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்குறேன். அப்போ நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். சரவணா, டிஃபன் ரெடி. சரவணா, டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. என்ன டிஃபனு? இடியாப்பம் தேங்காய் பால். போர் அடிக்குது. கண்ணை சாப்பிடவா? வேணாமா? கண்ணத்தை ஏய், வேண்டாமா? அந்த மூக்க இந்த உதட நீ இன்னைக்கு பட்னி கடை. மீனாட்சி, ஏ போர் அடிக்குதே. அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் விளையாடலாமா? மீனாட்சி, மீனாட்சி. என்னடா ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? உன் முகம் இப்ப எப்படி இருக்கு? எப்பவும் போலதான் இருக்கு. இல்ல ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா, இல்ல சீரியஸா, இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? எப்படி இருக்கு? செம எரிச்சலா இருக்கு. ஏன்? வேலை செஞ்சுட்டு இருந்தவள வா வான்னு கூப்பிட்டா? சரி, இப்ப கொஞ்சம் அழகா சிரியே. எதுக்கு? சரி. முடியாது. ப்ளீஸ் டி. சரி. சிரிச்சத உடனே சொல்லு, கண்ணை திறக்கிறேன். கண்ணை தர. சரவணா, என்ன தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வருது, தூங்கு. அது நான் என்ன பண்ண முடியும்? நீயும் பக்கத்துல படுத்தாதானே எனக்கு தூக்கம் வரும். உன் பக்கத்துல புருஷனா தூங்க சொன்னா தூங்குறேன். சும்மா லைட் ஆஃப் பண்ணா தனியா தூங்குறது பயமாகுது. பக்கத்துல செக்யூரிட்டி மாதிரி தூங்க சொன்ன ஐ கான்ட் டு தட். அப்படியா? யா. தூங்க மாட்ட? முடியாது. நீ லெஃப்ட், நான் ரைட்டுன்னு சவுத்தை பார்த்து தூங்குறதுக்கு நான் எதுக்கிட்டீங்க தூங்குனா? வெளியில போய் ஸ்ட்ரீட் லைட்ல கொசு கடியில தூங்குவேன். நீ ரொம்ப பேசுறடா. அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும். இன்னும் 2 நாள்ல என் விரதம் முடிஞ்சிரும். அது வரைக்கும் நான் பட்டிங் கடைனா? சாமிக்கு ஒரு 10 நாள் நான் விரதம் இருக்க கூடாதா? வருஷத்துல 350 நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிற. 5 நாள் தான் இருக்குது. அதுலயும் எவனாச்சும் ஊர்ல இருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறானுங்க. சரி, போனா போது. உனக்காக ஒரு சின்ன சலுகை. நான் உன் மேல என் மேல இந்த ஏரியால தலை வச்சு தூங்குவியா? நான் அப்படியே எதுவும் சொல்லலையே. என் மேல ஏதோ ஒன்று சொல்ல வந்தியே. நான் தூங்குறப்ப உன் மேல கை வேணா போட்டுக்கிறேன்னு. அதுக்கு பதிலா என் தலையில களத்துக்கு போடு. சிரிச்சிட்டியா? ஓகேதான். சார், வண்டி வந்துருச்சு. வரேன். வண்டி வந்துச்சா? வந்துச்சு சார்.
அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? எனக்கு தெரியும் சார். இதெல்லாம் பத்திரமா அங்க கொண்டு போய் இறக்கிடுங்க. ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா. பெரியப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரவணன் மீனாட்சிக்கு என்னதான் பிரஷர் போட்டாலும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்களே. சரவணன் வேற கனடாக்கு போற நாள் நெருங்கிட்டு இருக்குது. பேசாம ரேடியோ மிர்ச்சிக்கு வேணா அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா எழுதி போட்டுருவோமா? என்ன எழுதுவே? குடியாரன், பொம்பளை பின்னாடி சுத்துறான், அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதி போடுவோம். சரவண வீட்ல இருந்த நேரத்தை விட ஆபீஸ்ல இருந்த நேரம் தான் அதிகம். நம்மளை விட அவங்களுக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். பெரியப்பா அண்ணன் கனடா போறதை நிறுத்தணும்னு வைங்க, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்புறம் எதனா ஐடியா பண்ணிப்போம். இந்த ஷார்ட் டைம்ல எதுவுமே தோண மாட்டேங்குது. நீங்க தான் ஒரு வழி காட்டணும். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானு எதையுமே கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவீங்கன்னு. ஓ, பல சிக்கலான நேரத்துல சரவணனுக்கு நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. முருகா, நீ என்ன ரொம்ப அநியாயத்துக்கு புகழ்ற. நான் கொடுக்கறதுக்கு பேர் ஐடியா இல்ல, என் அனுபவத்திலிருந்து நான் கத்துக்கிட்ட லெசன்ஸ். அதுல நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். that's all. பெரியப்பா இப்போ ஒரு லெசன் எடுத்து விடுங்களா? தப்பு பண்ணிட்டேன்டா. என் லைஃப்ல நான் உன் பெரியம்மாவை டைவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே இல்லடா. அதனால ஒண்ணுமே பிடிப்பட மாட்டேன். பெரியப்பா டைம் இஸ் ரன்னிங் அவுட். அண்ணன் ஃப்ளைட் ஏறிச்சு, முடிஞ்சு. அண்ணி அதோட எல்லாத்தையும் தலைமொழிக்கிட்டு ஸ்கூலுக்கு வேலைக்கு போக வேண்டியதான். ஐடியா சொல்லுங்கப்பா சொல்லுங்க. ஏன் முருகா பதட்டப்படுற? பெரியப்பா இந்த பில்டப்லாம் வேணாம், பில்டிங்கை கேட்டுங்க. மேட்ரை சொல்லுங்க. சரவண கனடாவுக்கு போடாம பண்றதுக்கு ஒரே வழி அவன் மேல கேஸ போடுறது. என்ன கேஸுப்பா? இந்த மோட்டர் கேஸ், திருட்டு கேஸ், ஆள் கடத்தல், கள்ள நோட்டு, இதுல எந்த கேஸை பெரியப்பா போடுறது? உன் அண்ணன் மேல உனக்கு என்ன பிரியண்டா? டைவர்ஸ் கேஸ். ஐயையோ, அண்ணன் அண்ணியை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க பிரிச்சு விடுறீங்க போலியே. பிரிவோம், சந்திப்போம் முருகா. சரவணனுக்கு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அத்தோட சேர்த்து வழக்கு கோர்ட் ஏறப்போ எப்படிரா நீ வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணலாம், எஸ்கேப் ஆவ பாக்குறியான்னு ஒரு கேஸ். யார் போடுறது? மீனாட்சி. பெண்களுடைய கண்ணீருக்கு சட்டம் சவுக்கடி கொடுத்தே தீரும். சரவணனை ஓட ஓட விரட்டும். அவனுடைய கனடா ட்ரிப்பு கட்டாயி திருவான்மியூர் பீச்சில் கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல ஐடியாவா இருக்க. இதை விட நல்ல ஐடியா யாருக்குமே தோணாது. மீனாட்சிக்கு சப்போர்ட்டா ஒரு அதிரடி லாயரை பிடிப்போம். வக்கீல் நோட்டீஸ அதிரடியா சரவணனுக்கு அனுப்புவோம். அண்ணி இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிச்சு கையெழுத்து போடணுமே. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸ்கிரீன் பிளேவை சரவணன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சத்தியமா புரியலப்பா. முருகா, சரவணன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோன்னு பத்த வைப்போம். வீடே பத்திட்டு எரியும். தெரியட்டும். தமிழ் துப்பாக்கி தூக்கிட்டு சென்னைக்கு வண்டி எடுத்துட்டு வந்துருவாரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். மீனாட்சி கிட்ட சரவண நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறோன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படும். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரியப்பா. அதெல்லாம் விடுறா. ஆபரேஷன் பண்ணாதான் பேஷண்ட் பழைக்க முடியும்னு இருந்தா வலிய பத்திலாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நல்ல ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. மீனாட்சிக்கு டைவர்ஸ்ன்றது பெரிய வலிதான். ஆனா அத சரவண விரும்பி கேட்டிருக்கிறோன்ற பட்சத்துல யோசிக்காம சரின்னு சொல்லிடும். அதே எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? எனக்கு சரவணன் மீனாட்சி காதலை பத்தி நல்லா தெரியும்.
அப்ப இறங்கி அடிக்க வேண்டியதுதான். அர்ஜுன், சொல்லு பெரியப்பா. நம்ம மீனாட்சி கிட்ட சரவணனை பத்தி பேச போற அதே நேரத்துல இங்க சென்னையில உன் பெரியம்மாவுக்கு இந்த டைவர்ஸ் விஷயம் தெரியணும். ஐயோ, பெரிய ரகலை ஆயிடும். ரகளெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சாரதா சரவணனை டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துவா. மீனாட்சி இப்படி நெஞ்சில குத்திட்டாளேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சரவணன் எதிர்பேச்சே இல்லாம கையெழுத்து போடுவான்டா. அப்புறம் நம்ம திட்டு ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆயிடும். அதானா ரைட்டு. ஆனா நம்ம வெறும் நோட்டீஸ் தானே அனுப்பியிருக்கோம். உடனே கேஸ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு சரவணன் மீனாட்சியை கோர்ட்டு படி ஏற வைப்போம். அவங்க பல நாளுக்கு அப்புறம் கோர்ட்ல எதிரெதிர சந்திச்சாங்கன்னா என்ன ஆகும்? கிளைமேக்ஸ். அங்கதான் கிளைமேக்ஸ். நோ, அதுதான்டா ஆரம்பம். அடுத்த கதையோட தொடக்கமே அதுதான்டா. ஓகே பாய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம்.